கோட்டை மதில் சுவரை சுற்றி இருந்த வீதிகள் வழியாக வந்தியத்தேவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டே மெல்ல போகிறான். பல காத தூரம், பல கிலோமீட்டர் பிரயாணம் செஞ்சதுனால அவனுடைய குதிரை களைப்படைஞ்சிருந்தது. இவனும் ரொம்ப சோர்வாக இருந்தான். சீக்கிரத்தில் ஓய்வு எடுக்கணும். அந்த குதிரைக்கு இப்போ ஓய்வு கொடுத்தா தான் நாளைக்கு அவசியமாக தேவைப்படும் போது குதிரை ஒத்துழைக்கும் அப்படிங்கிறதையும் யோசிக்காமல் இல்லை. வசதியாக தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அதை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இதான் அவன் மனசில் இருந்த ஒரு எண்ணம். தஞ்சைபுரிங்கிறது அப்போ புதுசாக பல்கி பெருகி வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நகரம். அதிலே சாயங்கால வேலை நூற்றுக்கணக்கான வீதி விளக்கெல்லாம் ஏற்றப்பட்டு ஒளி பிரகாசமாக இருக்குது. மாநகரமே ஜொலிக்குது வெளிச்சத்தில். வீதியெல்லாம் ஜேன்னு ஒரே பெரும் கூட்டம். ஜனக்கூட்டத்தை பார்த்தா அப்படி இருக்குது. வெளியூர்லேருந்து பல அலுவலர்களாக வந்தவங்க அங்கெங்கும் போய்கிட்டு இருக்காங்க. சோழ நாட்டு பட்டணங்கள்லேருந்து வந்தவங்க, கிராமங்கள்லேருந்து வந்தவங்களும் இருந்தாங்க. புதிதாக சோழ சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்ட நாடுகள்லேருந்து வந்தவங்களும் காணப்பட்டாங்க. பெருணை நதியிலேருந்து பாலாற்றங்கரை வரையிலையும், கீழே கடற்கரையிலேருந்து மேற்கு கடற்கரை வரையிலையும் பறந்திருந்த தேசங்கள்லேருந்து பலர் வந்திருந்தாங்க. விந்திய மலைக்கு வடக்கே இருந்து வந்தவங்களும், கடல் கடந்த நாடுகள்லேருந்து வந்தவங்களும் கூட அந்த மாநகரத்துடைய அழகில் மகிழ்ந்து அங்கே தோன்றி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆப்பம், அதிரசம் முதல்ல தின்பண்டங்கள் விற்ற கடைகளில் மக்கள் ஈக்கூட்டம் மாதிரி மூச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அது வரைக்கும் இல்லை, வாழைப்பழம், இப்படி பல பழக்கடைகள், கனிகள்லாம் மலையாக குவிஞ்சு கிடக்கு. பூக்கடையை பற்றி கேட்கவே வேணாம். முல்லைப்பூ, மல்லிகைப்பூ, திரு ஆத்தி, செம்பகம்னு அப்படியே மலை குன்று மாதிரி குவிஞ்சு கிடக்கு. அதை சுற்றி பெண்கள்லாம் வண்டுகள் மாதிரி ரீங்காரம் பிடிச்சிக்கிட்டு சுற்றி நிற்கிறாங்க. புஷ்ப கடையில் சென்றதும் வந்தியத்தேவனுக்கு அந்த பூக்கார வாலிபன் நினைப்பு வந்துடுச்சு. அந்த கோட்டை வாசலில் 2 கையிலையும் பூக்கூடை வச்சுருந்தானே அவனை பார்த்தா நல்லா இருக்குமே, அவங்ககிட்ட கேட்டால் எங்கேயாவது தங்கறதுக்கு இந்த ஊரில் ஒரு இடத்த சொல்லுவானே அப்படின்னு நினச்சிட்டே இருக்கான். எழுத்தாப்புல அந்த பையன் வரான். ஒரே சந்தோஷம். குதிரையிலேருந்து இறங்கிட்டான். தம்பி, பூ குடலைகளை ஒன்றை கூட காணுமே, என்ன பூவெல்லாம் விற்றுட்டியாப்பா அப்படின்னு கேட்டான். விற்கிறதுக்கு நான் பூ கொண்டு வரல, கோயில் பூஜைக்கோசரம் பூவை கொண்டு வந்தேன்னு சொன்னான். பூவை கொடுத்தாச்சு, இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன்னா. எந்த கோயிலுக்கு நீ இந்த புஷ்ப கைங்கரியம் செய்கிறப்பா அப்படின்னு கேட்டார் வந்தியத்தேவன். தளிக்குளத்தார் ஆலயம் அப்படின்னு ஒன்று சொன்னான். கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். ஓஹோ, அந்த தஞ்சை தளிக்குளத்தார் கோயில் தானா? அந்த கோயில் நான் கேள்விப்பட்டிருக்கேனே, அது பெரிய கோயிலா அப்படின்னு கேட்டான். இல்லைங்க, சின்ன கோயில் தாங்க. கொஞ்ச காலமாக இந்த தஞ்சையில் துர்க்கையம்மன் கோயிலுக்கு தான் மகிமை அதிகமாக இருக்குது. அங்கே தான் பூஜை, பொங்கல், பலி, திருவிழா, ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் அதிகமாக நடக்குது. அரச குடும்பத்தாரும் பழவேட்டையரும் துர்க்கையம்மன் கோயிலுக்கு தான் போகிறாங்க. மக்களும் அங்கே அதிகமாக கூடுறாங்க. தனிக்குளத்தார் கோயிலுக்கு அவ்வளோ மகிமை இல்லை. தரிசனம் செய்ய ஜனங்கள் அவ்வளவா வர்றதில்லை. அப்படியா, நீ இந்த புஷ்ப கைங்கரியம் செஞ்சு வரியே, இதுக்கு ஏதாவது சன்மானம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். எங்கள் குடும்பத்துக்கு இதுக்கோசரம் மானியம் இருக்குது. என் பாட்னார் காலத்துலேருந்து கண்டராதித்த சக்கரவர்த்தி விட்ட நிபந்தம் உண்டு. நிபந்தம்னா ஒரு சலுகை. தற்போது நானும் என் தாயாரும் இந்த கைங்கரியத்தை செஞ்சு வரோன்னு அந்த பையன் சொன்னான். தனிக்குளத்தார் கோயில் செங்கல் திருப்பணியா இல்லை கருங்கல் பணி செஞ்சுருக்காங்களா அப்படின்னு வல்லவராயன் கேட்டான். அவன் வருகின்ற வழியில் பல செங்கல் கோயில்களும் பார்த்தான். கருங்கல் திருப்பணி நடந்த கோயில்களையும் பார்த்துட்டு வந்தான். அதனால் அவனுக்கு அந்த ஒரு சந்தேகம் வந்தது. அதையும் கேட்டான். ஐயா, இப்போ அது செங்கல் கோயில் தான், கருங்கல் திருப்பணி விரைவில் தொடங்கும்னு கேள்வி. இந்த திருப்பணியை உடனே நடத்த வேண்டும்னு பழையாறு
பெரிய பிராட்டியார் வந்து விரும்புகிறாங்க. ஆனால் அப்படின்னு அந்த வாலிபன் தயங்கி நின்னான். ஆனால் என்னப்பா